ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நாசெட், ஜிப்மர், இஎஸ்ஐசி எல்லாம் சேர்ந்து வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் டெய்லி வந்துட்டு எம்சிக்யூஸ் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கான எம்சிக்யூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டெய்லி ஒரு மினிமம் ஒரு 10 கொஷின்ஸ் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்லையோ ட்ரெயின்லையோ எங்கேயோ ஒர்க் போயிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி டைம்ல படிக்க முடியாது. அந்த மாதிரி டைம்லலாம் இந்த வீடியோவை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ நான் அதை மாதிரி தான் வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஷின் எடுத்துட்டு இருக்கேன். ஷுவரா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். விச் ட்ரக் இஸ் யூஸ்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனீமியா அசோசியேட்டட் வித் ரீனல் ஃபெயிலியர்? ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனீமியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஃபெரசல்ஃபேட்டு எழுதியிருக்கலாம். ஆனா முக்கியமான வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல ரீனல் ஃபெயிலியர் தான் முக்கியமான வேர்டு. ஏன் ரீனல் ஃபெயிலியர் முக்கியமான வேர்டு? இப்போ நார்மல் அனீமியா, யூ நோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் அனீமியா? when the HP is less than 10. ஓகேவா? அதுதான் வந்துட்டு அனீமியாக்கான இது டெஃபினேஷன். ஸோ அனீமியா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஒன்று டேப்லெட் ஃபார்மில் கொடுக்கலாம். கரெக்டாக டேப்லெட்ல தான் ஃபெரசல்ஃபேட்டு, ஃபெரஸ் கார்பனேட் இந்த மாதிரி டேப்லெட் இருக்கு. அதை விட்டால் இன்ஜெக்ஷன் ஃபார்ம், இன்ஜெக்ஷன்ல தான் என்ன சொல்லுவாங்க, அயன் சுக்ரோஸ் இருக்கு. ஓகே, தென் இந்த அயன் டெக்ஸ்டான் வருது இல்லை, இதெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்ம் ஆஃப் அயன். இன்டர்லூக்கின் கிடையாது, ஃபர்ஸ்ட் எடுத்தோட இன்டர்லூக்கின் கிடையாது, நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஆனா ரீனல் ஃபெயிலியர் அப்ப என்ன ஆகும்னா எரித்ரோபாய்டின் வந்துட்டு கம்மியாகும். கம்மியானதுனாலதான் அனீமியா வருது. அப்ப நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எரித்ரோபாய்டின் கொடுத்துட்டா மேனேஜ் பண்ணுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, எரித்ரோபாய்டின். ஓகேவா? இதனாலதான் கொஸ்டின் படிக்கும் போது ஒழுங்கா படிக்கணும் இந்த சென்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனீமியான்னு படிச்ச உடனே நீங்க ஃபெரசல்ஃபேட்டே இல்லை அது மாதிரி சூஸ் பண்ணிடக்கூடாது. நார்செட்ல எப்பயுமே கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபெரசல்ஃபேட், அயன் டெக்ஸ்டான், எரித்ரோபாய்டின் எல்லாமே ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனீமியா தான். ஒன்னே ஒண்ணுதான் கிடையாது. என்னது? இன்டர்லூக்கின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எனி ஐடியா? இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ், அதாவது இம்யூனோதெரப்பின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் இன்டர்லூக்கின் கேன் பி யூஸ்ட். ஸோ ஃபெரசல்ஃபேட்டும் கரெக்ட் ஆன்சர் தான், அயன் டெக்ஸ்டான் ஆன்சர் தான், எரித்ரோபாய்டின் கரெக்ட் ஆன்சர் தான். இந்த கொஸ்டின்ல கீவேர்டு, முக்கியமான வேர்டு என்ன? ரீனல் ஃபெயிலியர்ல வி யூஸ் எரித்ரோபாய்டின். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, எரித்ரோபாய்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டான கொஸ்டின். Which of the following muscle dysfunction result in urinary retention? Urinary retentionல வர மசில் டிஸ்ஃபங்க்ஷன், எந்த மசில் டிஸ்ஃபங்க்ஷன்னால யூரினரி ரிட்டென்ஷன் வருது அப்படின்னா கொஸ்டின். ஆப்ஷன்ல டாட்டோஸ், டெட்ருசார், கிரிமாஸ்டர் அண்ட் லிவேட்டர் அனி. ஓகே, இது எல்லாமே அனாட்டமி பேஸ்டு கொஸ்டின் தான். இது நம்ம ரீனல் சிஸ்டம்ல படிச்சிருந்தா நம்மளுக்கு தெரியும். டெட்ருசார் மசில்ஸ் ஆர் மேடப் ஆஃப், ஓகே, உங்களோட யூரினரி பிளாடர் இருக்குல்ல, ஸோ அதில் மேஜர் டைப் ஆஃப் மசில்ஸ் ஆர் டெட்ருசார் மசில்ஸ் தான். கரெக்ட் ஆன்சர் டெட்ருசார் மசில்ஸ் தான். ஓகேவா? மற்ற மசிலும் சொல்லி தரேன், எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. டாட்டசார் அண்ட் கிரிமாட்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டிஸ்ல இருக்கும். ஓகேவா? எஸ்பெஷலி டாட்டாசாரோட ஃபங்க்ஷனே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டிஸ்ல அந்த டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும்ல, அதுக்கான மேஜர் ஃபங்க்ஷனே வந்து டாட்டாசார் மசில்ஸ் தான் பண்ணும். ஸோ டாட்டஸும் கிரிமாஸ்டர் மசில்ஸும் டெஸ்டிஸ் இருக்கும். லீவேட்டர் ஆனி வில் பி சீன் இன் பெல்விஸ்ல இருக்க மசில் தான் வந்துட்டு லீவேட்டர் ஆனி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் டெட்ருசார் மசில்ஸ் தான். மற்ற ஆன்சரும் சொல்லிட்டேன்.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது எக்ஸாம்ல வந்தா கூட நீங்க எழுத முடியும். நெக்ஸ்ட், த டிக்ரீஸ் இன் கார்பானிக் ஆசிட் seen in hyperventilation is called. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ், ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ், ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ், மெட்டபாலிக் அசிடோசிஸ் இருக்கு. ஸோ ஏபிஜி ரிலேட்டட் கொஷின் உங்க எல்லாருக்குமே தெரியும். அசிடோசிஸ்னா என்ன, ஆல்கலோசிஸ்னா. அசிடோசிஸ் எங்க இருந்தாலும் பிஹெச் வந்து கம்மியா இருக்கும். கரெக்டா? ஆல்கலோசிஸ் எங்க இருந்தாலும் பிஹெச் வந்து அதிகமா இருக்கும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க பிஹெச்சை பத்தி எதுவுமே கொடுக்கல. அதை வச்சு அதனால நம்ம ஆன்சர் எழுத முடியாது. ரெண்டாவது என்னது, ஹைப்பர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்பர் வென்டிலேஷன், சப்போஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனாலும் எப்படி எழுதலாம்னு சொல்றேன். இது டைரக்ட் ஆன்சர் வந்துடும். ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் தான் டைரக்டான ஆன்சர். ஓகேவா? ஹைப்பர் வென்டிலேஷன், ஹைப்பர் வென்டிலேஷன்னால என்ன அர்த்தம், லங்ஸ்ல ஏதோ இஷ்யூன்னு அர்த்தம். லங்ஸ்ல ஏதாவது இஷ்யூனா மெட்டபாலிக் ஆல்கலோசிஸும் கிடையாது, மெட்டபாலிக் அசிடோசிஸும் கிடையாது. கரெக்டா? அப்ப ரெஸ்பிரேட்டரியா தான் இருக்கும். எஸ், ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ், ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ். ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ்ன்னு எப்ப சொல்வீங்க நீங்க, பிஹெச் கம்மியா இருக்கணும், பிஏசிஓ2 அதிகமா இருந்தா அது ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ். ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ்னா என்ன அர்த்தம், பிஹெச் அதிகமா இருக்கணும், பிஏசிஓ2 கம்மியா இருந்தா அதான் ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ். இங்க அதே தான் கொடுத்துருக்காங்க. டிக்ரீஸ் இன் கார்பானிக் ஆசிட். கார்பானிக் ஆசிட்னா என்ன அர்த்தம், பிஏசிஓ2 லெவல்ஸ் தான். பிஏசிஓ2 லெவல்ஸ் கம்மியாகுது, seen in hyperventilation. ரெண்டுமே கீவேர்டு தான். Hyperventilation also leads to respiratory alkalosis. Decrease in carbonic acid also leads to respiratory alkalosis. The correct answer is option C, respiratory alkalosis தான். Next question, individual with dash blood group is associated with higher risk of developing gastric carcinoma. இது ஆக்சுவலா நம்ம ஆர்ஆர்பியில வந்த கொஸ்டின் தான் இது. ஸோ கேஸ்ட்ரிக் கேன்சர் வந்துட்டு யாருக்கு வந்து ஹையர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்தது. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு டைரக்ட் ஆன்சர் தான். இது பிளட் குரூப் ஓ, சாரி பிளட் குரூப் ஏ, மாத்தி சொல்லிட்டேன். ஆக்சுவலா blood group A has higher risk of gastric cancer. இதே blood group O has decreased risk of gastric cancer அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவலா அவங்க எல்லாருக்குமே தெரியும் கேஸ்ட்ரிக் கேன்சரோட மோஸ்ட் காமன் காஸ் வந்து ஹெச் பைலோரிக் தான். ஹெலிகோபாக்டர் பைலோரி தான் மோஸ்ட் காமன் காஸ். ஹெலிகோபாக்டர் பைலோரி வந்துட்டு மோஸ்ட்லி அந்த இன்ஃபெக்ஷன் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஓல பிளட் குரூப் ஏ இருக்கும் உங்களுக்கு வருமா. அதே மாதிரி ஹெலிகோபாக்டர் பைலோரி வந்துட்டு பிளட் குரூப் ஓ இருக்கவங்களுக்கு கம்மியாக வருதான். ஸோ அதனால கேஸ்ட்ரிக் கேன்சர் இஸ் மோஸ்ட்லி சீன் அமாங் டைப் ஏ, அதான் ஓ பிளட் குரூப் ஏ இருக்கவங்களுக்கு தான் அதிகம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டைப் ஏ. Next question, a vitamin that functions like a steroid hormone. ஓகேவா, ஹார்மோன் மாதிரி இருக்க வைட்டமின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி தான். ஏன் இதை வந்து ஹார்மோன் மாதிரி இருக்க, ஸ்டீராய்டு ஹார்மோன் மாதிரி இருக்க வைட்டமின் சொல்லி சொல்றோம்னா, நம்பர் 1, the only vitamin synthesis from our body. கரெக்டா? மற்ற எல்லா வைட்டமினுமே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பாடியில இருக்காது, நம்ம சப்ளிமெண்டா தான் கொடுக்குற மாதிரி, ஏதாவது சாப்பாடுலையோ அந்த மாதிரி தான். ஆனா வைட்டமின் டி மட்டும்தான் என்ன ஆகும், நம்ம ஸ்கின்னே வந்து சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதனாலதான் வைட்டமின் டி வந்துட்டு ஹார்மோன் மாதிரி. ரெண்டாவது மேஜரான ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வைட்டமின் டி வந்துட்டு சிந்தசிஸ் ஆறது ஸ்கின்ல, ஆனா ஆக்ஷன் வந்து மற்ற இடத்துல நடக்கும். மற்ற இடத்துல வைட்டமின் டியோட மேல என்ன, கால்சியம் மேனேஜ்மெண்ட் தான். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், போன்ல போய் அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? போன் ரீமாடலிங் அஃபெக்ட் பண்ணுது. தென் இன்டெஸ்டைன்ல போயிட்டு அப்சார்ப்ஷன் பண்ணும். தென் ரீனல் சிஸ்டம்ல போயிட்டு எக்ஸ்கிரீஷனை கம்மி பண்ணுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்றதுனால ஸோ ஸ்கின் ஆல்சோ ஸ்கின்ல ப்ரொடியூஸ் ஆகி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேலை நடக்கிறதுனால
இட் இஸ் சிமிலர் டு ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் வைட்டமின் டி. வைட்டமின் டி இஸ் சினானிம்ஸ் ஆர் இஸ் அன் ஃபங்க்ஷன் லைக் ஹார்மோனுக்கான. நெக்ஸ்ட் கொஸ்டின், the most appropriate nursing action for a newborn suspected to have tracheoesophageal fistula is. So TEF சொல்லுவாங்க. வாட் இஸ் tracheoesophageal fistula? ட்ரக்கியாங்கிறது நம்மளோட ஏர்வேக்கு, ஈசோஃபேகஸ்ங்கிறது நம்மளோட ஃபுட் பைப், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் வந்துருது. அது பேர் தான் tracheoesophageal fistula. இதுல நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு, மொத்தம் 5 டைப் இருக்கும். அதெல்லாம் நான் இன்டெப்த் போக விரும்பல. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, சைல்டுக்கு tracheoesophageal fistula இருக்கு, ஹவ் யூ மேனேஜ் த சைல்டு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, இன்ஸ்டிடியூட் பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன். பி, ப்ரிப்பேர் ஃபார் இன்செஷன் ஆஃப் gastrostomy tube. சி, என்கரேஜ் breast feeding on demand. ஆப்ஷன் டி, பிளேஸ் த பேபி இன் ப்ரோன் பொசிஷன் வித் ஹெட் எலிவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுவே நான் சொல்லிடுறேன், இன்ஸ்டிடியூட் பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் பண்ணவே கூடாது, கான்ட்ரா இண்டிகேட்டட். ஓகேவா? இதுவே ஒரு கொஸ்டினா கூட நீங்க உங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்ல வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் இஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட் இன் டிஎஃப். tracheoesophageal fistulaல பாசிட்டிவ் ப்ரெஷர் இந்த சிபேப் பைபேப் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன் என்ன ஆகுதுன்னா அந்த ஹெர்னியேஷன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகுது. ஸோ should not be done, கான்ட்ரா இண்டிகேட்டட் இன் பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன். தென் இன்செஷன் ஃபார் gastrostomy tube பண்ணலாம், தென் என்கரேஜ் சைல்டு ஆன் டிமாண்டும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பிளேஸ் த சைல்டு இன் ப்ரோன் பொசிஷன் வித் ஹெட் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி. ஏன்? பேஷண்ட் இஸ் இன் டிஎஃப், நம்ம ஆஸ் யூஷுவல் கேப் தான் பார்க்கணும். சர்க்குலேட்டரி ஏர்வே பிரீத்திங்ல நம்ம பொசிஷன் வித் ஹெட் எலிவேஷன் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, அதான் ப்ரோன் பொசிஷன் வித் ஹெட் எலிவேஷன் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த சர்க்குலேஷனும் சரி ஏர்வே வந்துட்டு கொஞ்சம் அந்த அந்த சைனோசிஸ்லாம் வராம இருக்கும். ஓகேவா? அதனால கரெக்ட் ஆன்சர் இஸ் பிளேஸ் த சைல்டு இன் ப்ரோன் பொசிஷன் வித் ஹெட் எலிவேட்டட் டு 30 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், an ethical principle that obligate faithfulness to commitment and responsibility is. So ethics and இது ஸோ ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னா, வெராசிட்டி இருக்கு, பெனிஃபிஷன்ஸ் இருக்கு, ஃபிடிலிட்டி இருக்கு, நான் மாலிஃபிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ எத்திக்கல் பிரின்சிபல் மொத்தம் வந்துட்டு 6 எத்திக்கல் பிரின்சிபல் இருக்கு. என்னென்ன இருக்கு? அட்டானமி, பெனிஃபிஷன்ஸ். ஸோ எத்திக்கல் பிரின்சிபல் என்னென்ன, அதான் 6ல் என்னென்ன? அட்டானமி, ஓகே, பெனிஃபிஷன்ஸ். இதுலேயே நான் இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரி, வாட் இஸ் பெனிஃபிஷன்ஸ்? டூயிங் குட், ஓகேவா, நல்லது மட்டுமே செய்யறது. இது நான் மாலிஃபிஷன்ஸும் ஒரு எத்திக்கல் பிரின்சிபல் தான். என்னது? டு நாட் ஹார்ம். கரெக்டா? மீதி 2 தான் ஆன்சரா இருக்கும். என்ன? வெராசிட்டியா இருக்கும், இல்லை ஃபிடிலிட்டியா இருக்கும். இது படிச்சா மட்டும்தான் எழுத முடியும். என்னது? வெராசிட்டினா என்ன, ஃபிடிலிட்டினா என்ன? வெராசிட்டி டினோட்ஸ் பீயிங் ஹானஸ்ட். ஓகேவா? ஹானஸ்டா இருக்கிறது தான் வெராசிட்டி. ஃபிடிலிட்டி டினோட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஃபிடிலிட்டி தான். இதை தவிர்த்து வேற என்ன எத்திக்கல் பிரின்சிபல் இருக்கு? அட்டானமின்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் அட்டானமி? எபிலிட்டி டு டேக் தேர் ஓன் டிசிஷன். இதான் வந்துட்டு அட்டானமி அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி இன்னும் ஒரே ஒரு எத்திக்கல் பிரின்சிபல் இருக்கு. என்ன எத்திக்கல் பிரின்சிபல்ங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னும் டைம் இருக்கு, நம்மளுக்கு நியர் அபவுட் ஒரு 40 days கிட்ட இருக்கு. எங்க கூட சேர்ந்து உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. 7418581443 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் கிளாஸஸ், மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் நான் தான் எடுப்பேன். ஸோ இப்படி தான் இருக்கும் கிளாஸஸும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், நார்மல் அடல்ட் ஹீமோகுளோபின் கன்சிஸ்ட் ஆர் கண்டெய்ன்ஸ் 1 alpha 1 beta 1 alpha 2 beta 1 beta 2 alpha 2 alpha 2 beta. ஹீமோகுளோபின் தான் நம்மளுக்கு, ஹீமோகுளோபின் இஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட். கரெக்டாக? ஆர்பிசி ஒன்று இருக்கு, ஆர்பிசியோட ஃபங்க்ஷனல் யூனிட் ஹீமோகுளோபின் தான். ஹீமோகுளோபின் மேட் அப் ஆஃப் 2 alpha and 2 beta செயின்ஸ். 2 ஆல்ஃபா செயின் இருக்கும்,
ரெண்டு பீட்டா செயின் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 2 ஆல்ஃபா அண்ட் 2 பீட்டா செயின். நெக்ஸ்ட் ரீசனிங் கொஸ்டின். விச் வேர்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு அதர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வேர்டு எதுக்கு சம்பந்தம் இல்லாத வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்துட்டு டயர் இருக்கு, இன்ஜின் இருக்கு, கார் இருக்கு, வீல் இருக்கு. ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீல், இன்ஜின், டயர் எல்லாமே கார்ல தான் இருக்கும். எல்லாமே இன்டர்லிங்க்டுன்னு சொல்லாதீங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க. டயர், இன்ஜின், வீல், தீஸ் ஆர் ஆல் அ பார்ட் ஆஃப் கார். கரெக்டா? காருங்கிறது ஒரு வெஹிக்கல். அந்த வெஹிக்கல்ல டயருங்கிறது ஒரு பார்ட்டு, இன்ஜின்ங்கிறதும் ஒரு பார்ட்டு, வீலுங்கிறது ஒரு பார்ட். இது எல்லாமே ஒரு பார்ட் மட்டும்தான். ஆனா காருங்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்தது. கரெக்டா? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கார் தான். கார் தான் வந்து ஆட் ஒன் அவுட் இந்த கொஸ்டின்ல. தென் இங்கிலீஷ் கொஸ்டின். ப்ளீஸ் டோன்ட் லாஃப் டேஷ் தோஸ் பெக்கர்ஸ். ஆப்ஷன்ல என்ன இருக்கு? ஃபார், அகெயின்ஸ்ட், அட், ஃப்ரம். இப்ப நீங்க ஒரு ஒரு வேர்டு அதுல போட்டு பாருங்களேன். டோன்ட் லாஃப், ஃபார் தோஸ் பெக்கர்ஸ் வரலாம், ப்ராபபிலிட்டி இருக்கு. அகெயின்ஸ்ட் தோஸ் பெக்கர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. கரெக்டா? தென் டோன்ட் லாஃப் அட் த பெக்கர்ஸ், அட் தோஸ் பெக்கர்ஸ்க்கும் வரலாம். டோன்ட் லாஃப் ஃப்ரம் தோஸ் பெக்கர்ஸும் அத மாதிரி எதுவும் வராது. ஓகேவா? ஃப்ரம்னால என்ன அர்த்தம்? சோர்ஸ். ஓகேவா? ஃப்ரம்னால என்ன அர்த்தம்? ஐ காட் பேப்பர் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். ஃப்ரம் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஃப்ரம்னால என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுத்தது. இதுவும் வராது. அகேன்ஸ்ட், அகேன்ஸ்ட் ஆப்போசிட்டா ஐ எம் டூயிங் அகேன்ஸ்ட் மை ஃப்ரெண்ட். ஓகே, அகேன்ஸ்ட்னா என்ன அர்த்தம்? நான் அவனுக்கு எதிர்த்து செய்யறேன். இந்த ரெண்டு வேர்டும் வராது. அப்ப நம்ம டிசைட் பண்ண வேண்டியது என்ன? ஃபாரா அட்டாங்கிறது தான் டிசைட் பண்றோம். ஓகேவா? அட், அட் எப்பயுமே என்ன டொனேட் பண்ணும்? அ பர்சன் ஆர் அ பிளேஸ் தான் டினோட் பண்ணும். ஓகேவா? ஏதோ ஒரு பர்சன் இல்ல ஏதோ ஒரு பிளேஸ் தான் டினோட் பண்ணும். பர்சன்னா என்ன அர்த்தம்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அட் தான். டோன்ட் லாஃப் அட் தோஸ் பெக்கர்ஸ். அந்த பெக்கர்ஸை பார்த்து சிரிக்காத. இல்ல அட் வேற எங்க வைக்கலாம்? டோன்ட் கீப் யுவர் பென் அட் த டேபிள். அட் த டேபிள்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிளேஸை டினோட் பண்ணுது. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் சி தான், அட் தான். மீதி என்ன இருக்கு? ஃபார். ஃபாருங்கிறது என்ன அர்த்தம்? ஃபாருங்கிறது ஏதோ ஒரு பொருள் எங்க வச்சோம், எங்கேருந்து வருது, அந்த மாதிரி விஷயங்களை வேணா டினோட் பண்ணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் அட் தான். அகெயின்ஸ்ட் வராது. அகெயின்ஸ்ட்ங்கிறது என்னது? எதிர்த்து செய்யறது. ஃப்ரம்னா என்ன அர்த்தம்? சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறது. ஸோ அட்டு மட்டும்தான் எங்க இருக்கும்? ஏதோ ஒரு பர்சன் இல்ல ஏதோ ஒரு பிளேஸை டினோட் பண்ணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண ஒரு 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.